அஸ்ஸாமில் பாஜகவுக்கு காத்தடிக்குது, இதில் என்ஆர் காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியில் காத்தடிக்குது, கேரளாவில் காங்கிரஸுக்கு காத்தடிக்குது. இது முடிவு பண்ணிச்சு. ஆனால் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் காற்று சுற்றி சுற்றி அடிக்குது. 78லேருந்து 95 சீட்டு திமுக ப்ளஸ் அதிமுகவுக்கு எல்லாரும் சேர்ந்து 68 குறைந்தபட்சம், அதிகபட்சம் 84ன்றாங்க. இப்போ தாவேக்கா தனியாக தான் நிற்கிது. அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 67 மினிமம், மேக்சிமம் 91ன்னு சொல்கிறாங்க. கடந்த 50-60 வருஷமாக இருதுருவ அரசியல் தான் இருந்தது தமிழ்நாட்டில் 67லேருந்து. ஆனால் இனிமேல் 2026லேருந்து அது முப்பரிமாணத்துக்கு மாறிடுச்சு. இனிமேல் ட்ரையாங்கிள் கண்டெஸ்ட் தான், டியூவல் ஃபைட்டு கிடையாது. அந்த சகாப்தம் முடிந்து விட்டது என்ற செய்தியை இந்த அனலிட்டிக்கல் இது சொல்லுது. பர்சன்டேஜில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க 35% சொல்கிறாங்க திமுக கூட்டணிக்கும் தாவேக்கா கட்சிக்கும். தாவேக்கா ஒரு கட்சி 35%, திமுக என்டையர் போன வாட்டி இருந்ததை விட ஒரு 5 கட்சி கூட்டணி சேர்த்து எல்லாம் சேர்த்து 35%ன்றாங்க. திமுக மக்களை ஏமாத்துறதுக்காக ஊடகங்கள் மூலம் ஆல் இஸ் வெல் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஊடகத்தை வச்சு பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இதுதான் நிஜம்னு ஆட்சியாளர்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக நிர்வாகிகளும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் பணிகள் உட்பட சுணக்கமாயிடுச்சு. இதெல்லாம் நன்மை செய்யல திமுகவுக்கு, ஆளுங்கட்சிக்கு. மாறாக இன்டைரக்ட்லி உண்மை நிலையை அவர்கள் உணராமல் கன உலகில் வாழ வைத்து விட்டது. 26 சீட்டு வரைக்கும் மேக்சிமம் மற்றவர்கள் சொல்கிறார்கள். திமுக ஆதரவுக்கு வந்திருக்கிற அந்த கணிப்புகளை சொல்லும்போது அப்போ இது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? யோசித்து பாருங்க. வரலாற்றில் இதுக்கு முன்னால் ஒரு ஆள் டெபுவில் யாராவது இவ்வளோ சீட்டு அடிச்சதாக முட்டிகிட்டு இருக்காருங்க சீமான் 5 வருஷமா. அவர் விஜய் என்பதோ டிவிகே என்பதோ ஒரு டெம்பரரி ஃபேக்டர்லாம் இல்லைங்க. அடுத்து ஒரு 20-35 வருஷம் இந்த தமிழ்நாட்டின் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் இருக்க போகிறார். இவங்க 85, இவங்க 80, அவர் 90ன்னா இவங்கெல்லாம் இவங்க தனியாக வரல, இவங்க பெரிய பட்டாளத்தை பிரித்து கொடுக்கணும். இப்போ 80ல் எவ்வளோ திமுகக்குன்னு தெரியாது, இந்த 70ல் அண்ணா திமுக எவ்வளோ, பாஜக எவ்வளோ, அமமுக எவ்வளோ தெரியாது. ஆனால் இந்த 90ன்னா இந்த 90ம் டிவிகே தான். அவருடைய கரிஸ்மாவும் ஆட்சியாளர்கள் மேலே இருந்த அதிருப்தியும் சேர்ந்து ஒரு அலையா சுனாமியா உருவாயிடுச்சு. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். சட்டமன்ற தேர்தலுடைய எக்ஸிட் போல் இதை பற்றி தான் இன்றைக்கி பரபரப்பாக விவாதமாக பல ஊடகங்களில் போயிட்டுருக்கு. அண்ட் எக்ஸிட் போல் எந்த விதத்தில் நம்பலாம்? இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா கட்சியினருக்கு இந்த எக்ஸிட் போல் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எக்ஸிட் போல் தானேங்க. இது ஒப்பீனியன் போல், ஒப்பீனியன் சர்வே மாதிரி. அதனால் இது இன்னும் தாக்கத்தை உண்டாக்கும். ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற அன்றைக்கி தான் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் தான் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தும். இதெல்லாம் இது மாதிரி ஊடகத்தில் டிபேட் பண்ணி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தானே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் போத் ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போல் ரெண்டு மேலுமே எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. ஏன்னா பல முறை இவைகள் தவறுன்னு நிரூபணமாக இருக்குங்க. உதாரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலும் போது எக்ஸிட் போல்லாம் போட்டாங்க. அதில் என்டிஏக்கு 400க்கு மேல் சீட்டு வரும்னு சொன்னாங்க. ஆனால் வந்தது 240. தனிப்பெரும்பான்மை கூட வரல. ஒரு 400க்கு மேலான 420 வரப்போகுதுன்னு சொல்லி 240 வந்தால் இது என்ன கணிப்பா இது? அதனால் என்னை பொறுத்தவரையில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒரு 10 நிறுவனங்கள் நேற்று கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு நிறுவனத்தின் கணிப்பு எனக்கு கொஞ்சம் நியர் டு ட்ரூத், அதாவது கலை யதார்த்தம், தேர்தல் நிலவரத்தில் மக்கள் உணர்வோடு கொஞ்சம் ஒன்றி இருக்கா மாதிரி தெரியுது. முதல்ல நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இப்போ வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிறுவனங்கள் மம்தா ஆட்சி பண்ணோம், ஆட்சிக்கு திரும்ப வரும், கொஞ்சம் நிறுவனங்கள் என்டிஏன்னு சொல்லி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையோ கேரளாலேயோ அஸ்ஸாம்லேயோ
எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரி தான் டைரக்ஷன் சொல்கிறாங்க. யுனானிமிட்டி இருக்குது. அதாவது தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அஸ்ஸாமில் என்டிஏ தான் ஜெயிக்கும் மறுபடியும், பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தான் திரும்ப ஆட்சிக்கு வரும், கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து முடிஞ்சிடும், யூடிஎஃப் காங்கிரஸ் ஆட்சி வரும் அப்படின்னு அங்கே எல்லா ஊடகத்தின் கணிப்புகளும் ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாக்ட் நம்பர் நம்ம அதை நம்பலைன்னா கூட காற்று எந்த திசையில் அடிக்குதுன்றதை நம்ம ஊகிக்கலாம். அப்போ அஸ்ஸாமில் பாஜகவுக்கு காற்று அடிக்குது, இதில் என்ஆர் காங்கிரஸுக்கு பாண்டிச்சேரியில் காற்று அடிக்குது, கேரளாவில் காங்கிரஸுக்கு காற்று அடிக்குது, இது முடிவு பண்ணிச்சு. ஆனால் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் காற்று சுற்றி சுற்றி அடிக்குது. இப்போ 10 நிறுவனங்கள் நான் சொன்னல தமிழ்நாட்டில், அதில் ஒரு 5 நிறுவனங்கள் வந்து திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். திமுக கூட்டணி, திமுகவுக்கு எவ்வளோ வரும்னு தெரியாது, திமுக கூட்டணிக்கு ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு வரும்னு போடுறாங்க. ஒரு 2 நிறுவனம் வந்து அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு போடுறாங்க. ஒரு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா தாவேகா கூட்டணியில் தனித்தே ஆட்சிக்கு வரும், 120 சீட் வரை வரும்னு போடுறாங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் கமாக்கியா அனலிட்டிக்கல் அப்படின்னு, அது ஒரு அவ்வளோ பிரபலமாகாத ஒரு இது. ஆனால் அந்த நிறுவனம் தான் நான் பார்த்து சொல்கிறேன் பாருங்கள். அந்த நிறுவனத்தினுடைய கணிப்பு எனக்கு வந்து ஏதோ கொஞ்சம் சரியான திசை வழியில் இருக்கிறதா தெரியுது. காமாக்கியா அனலிட்டிக்ஸ் இந்த நிறுவனம் மட்டும்தான் என்ன சொல்லுதுன்னா 78லேருந்து 95 சீட்டு திமுக ப்ளஸ் திமுக கூட்டணி, அதோடு இருக்கிற 24, 25 கூட்டணி சேர்த்து மேக்சிமமாக 95 தான் வரும், மினிமம் 78 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கு அதுவும் ஒரு பாஜக, அந்த கட்சி, அமமுக, இப்படி நிறைய இருக்குது இல்லையா, எல்லாரும் சேர்ந்து 68, குறைந்தபட்சம் அதிகபட்சம் 84ன்றாங்க. இப்போ தாவேக்கா தனியாக தான் நிற்கிது, அவங்க யாரோடும் 233 தொகுதியிலையும் தனியாக நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 67 மினிமம், மேக்சிமம் 91ன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிகர் வந்து எனக்கு என்னவோ ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கிற மாதிரி, நியர் டு த ட்ரூத், உண்மைக்கு ரொம்ப அருகில் இருப்பா போல தெரியுது. மற்றதெல்லாம் நான் நம்பவே இல்லை, அதெல்லாம் கற்பனை கதைகள் மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லும் செய்தி என்னன்னா, இந்த கம்பெனி, இந்த நிறுவனத்தின் எக்ஸிட் போல் சொல்லும் செய்தி என்னன்னா, கடந்த 50-60 வருஷமாக இருதுருவ அரசியல் தான் இருந்தது தமிழ்நாட்டில் 67லேருந்து. ஆனால் இனிமேல் 2026லேருந்து அது முப்பரிமாணத்துக்கு மாறிடுச்சு. இனிமேல் ட்ரையாங்கிள் கண்டெஸ்ட் தான், டியூவல் ஃபைட்டு கிடையாது. நீயா நானா, நீ இல்லைனா நான், அந்த கதை முடிந்தது, அந்த சகாப்தம் முடிந்து விட்டது என்ற செய்தியை இந்த அனலிட்டிக்கல் இது சொல்லுது. அது என்னை கேட்டால் அது சரின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, இந்த விவரம் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை தான் 2026 தேர்தலுக்கு பிறகு வரும் அப்படின்னு சொல்லுது. இதுவும் நான் முன்னாலேயே வந்து யோசித்தது தான். ஏன்னா 3 அணிகள் களத்தில் உக்கிரமாக மோதும்போது ஸ்டிப் கண்டெஸ்ட் இருக்குது, கேக் வாக் யாருக்கும் கிடையாது. நான் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்கேன் 6 மாதத்துக்கு முன்னாலேயே, அதனால் நான் தான் ரொம்ப கணிச்சிட்டேன்னு சொல்லி பெருமை பேசிக்கல. 3 அணிகள் மிக உக்கிரமாக கடுமையாக மோதும்போது கேக் வாக் யாருக்கும் கிடையாது, ஃபோட்டோ ஃபினிஷ் வரும்னு. ஃபோட்டோ ஃபினிஷ்னால் அப்படி குதிரை மூக்க நீட்டினா ஜெயிச்சதுன்னுவாங்க. அப்போது அந்த மாதிரி 100 வாக்குகளில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படலாம். தொங்கு சட்டமன்றம் வர்றது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அதை வந்து இது வந்து உறுதிப்படுத்துகிறது இந்த நிறுவனத்தினுடைய இது ஆமாம் கமாக்கியா அனலிட்டிக்ஸ். இதில் ஏன் இவங்களத நம்புறேன்னு சொன்னால், அதில் வந்து காரணம் அவங்க வந்து 1,07,983 சாம்பிள் எடுத்திருக்காங்க. இந்த நிறுவனங்கள் 10 பேர் பண்ணாலும் அவங்க எவ்வளோ பேர்கிட்ட போட்டாங்கன்ற தகவல் ரொம்ப முக்கியம் இல்லை இதில். அதில் ஆக்சிஸ் மை இந்தியா இருக்கு இல்லையா, அதுதான் 40,000 பேர்கிட்ட எடுத்ததாக தகவல் கொடுத்துருக்கு. அதே போல் இவங்க இந்த கமாக்கையா வந்து அனலிட்டிக்ஸ் வந்து 1,07,900 1,08,000 வச்சிங்களேன் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த நிறுவனமும் அதை யாரும் சொல்லலை. அதாவது எவ்வளோ பேர்கிட்ட நாங்கள் கணக்கு எடுத்தோம், எவ்வளோ பேர்கிட்ட சாம்பிள் வாங்கினோம்
அப்படின்னு எதுவும் சொல்லலை. பர்சன்டேஜில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 35% சொல்கிறாங்க திமுக கூட்டணிக்கும் தாவேகா கட்சிக்கும். தாவேகா ஒரு கட்சி 35%, திமுக என்டையர் போன வாட்டி இருந்ததை விட ஒரு 5 கட்சி கூட்டணி சேர்த்து எல்லாம் சேர்த்து 35%ன்றாங்க. இது வந்து ஓரளவுக்கு 4ஆம் தேதி ரிஃப்ளெக்ட் ஆகிற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். இது என்னுடைய இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே, ஒப்பீனியன். இப்போ இந்த அனலிட்டிக்ஸில் இந்த ஒரு 10 கம்பெனிகள் எடுத்திருக்காங்க. இவங்க எல்லார்ட்டும் முழுமையாக மாறி இங்கே ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனி மட்டும் ஒரு இவங்க எல்லாத்தையும் முழுமையாக மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் இதை கொடுத்துருக்காங்க. அது வந்து தொடர்ந்து நேற்று ஈவினிங்லேருந்து மொத்தமாக ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு தாவேகா தொண்டர்கள் மத்தியில். இப்போ இல்லை, மற்ற 5 பார்த்து திமுகவினர் உற்சாகம் அடைவாங்க, இந்த 2 பார்த்து அதிமுக உற்சாகம் அடைவார்கள், இந்த கமக்கையாவை பார்த்து யாருமே உற்சாகம் அடைய மாட்டார்கள். இது இயற்கை தானங்க. இது ஒரு 2 நாளைக்கு உற்சாகமாக இருக்கலாம். உண்மைகள் வந்து சுடும், உண்மை உறங்காது. 2 நாள் கழித்து ஆக்சுவல் ஓட்டு வரும்போது எல்லாரும் வந்து அந்த மக்கள் தீர்ப்பை, மகேசன் தீர்ப்புன்னு ஏற்று தானே ஆகணும். இப்போ நான் இதில் வந்து என்ன என்னுடைய கருத்தாக சொல்ல விரும்புகிறேன்னா, ஊடகங்கள் வந்துங்க இன்றைக்கி நடுநிலையாக இல்லை, நேர்மையாகவும் இல்லை, மக்களுக்காக பேசலை, எல்லாம் அரசாங்கத்துக்கு ஒத்து ஊதிக்கிட்டு அரசாங்கம் சொல்கிறத பரப்பிட்டு இருக்க ப்ரொபகண்டா மிஷினரியாக மாறிடுச்சு மீடியா அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கடந்த 5 வருஷமாக தமிழ்நாட்டு ஊடகங்களை மொத்தமாக வலை போட்டு பிடிச்சிட்டார் சபரீசன். அவருடைய பெண் நிறுவனம் தான் எல்லா பேமெண்ட்டையும் பண்ணி என்ன தலைப்பு செய்தி வரணும், என்ன டிபேட் நடத்தணும் ஈவினிங்லன்றது உள்பட எல்லாமே அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க விரித்த வலையில் அவங்களே விழுந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலுங்க. இந்த தேர்தலில் திமுக கண்டிப்பாக வீழ்த்தப்படும், அதன் அரசு அகற்றப்படும் என்று நான் நீண்ட நெடுங்காலமாக சொல்லிட்டு வரேன். காரணம் என்னென்னா, கடந்த 50-60 வருஷத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் சின்ஸ் 1971 தட் வாஸ் த ஒன் அண்ட் ஒன்லி டைம் டிஎம்கே காட் ரீஎலெக்டட். ரீஎலெக்ஷன்னா உங்களுக்கு புரியுதா? 2வது முறையா ஆட்சியில் இருந்து மறுபடியும் வருது. இப்போ திமுகவில் எம்ஜிஆர் வந்திருக்கார், அந்த மாதிரி ஜெயலலிதா பல முறை வந்திருக்காங்க. ஆனால் திமுகவில் ஒரே ஒரு முறை 71 தான் கருணாநிதி அவர்கள் அண்ணா ஆட்சியில் இருந்தார். அது கூட அண்ணா வரல, அண்ணா ஆட்சியில் வந்துட்டு அவரை வந்து திரும்ப ஜெயிக்கல. அண்ணா 67 ஆட்சியை முதல் முறையாக கைப்பற்றினார், 69 அவர் மறைந்துகிறார். அப்போ கருணாநிதி முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் 71 முன்கூட்டியே தேர்தல் கால்ஃபர் பண்ணுறாரு. அந்த 2 வருஷம் இருந்ததில் அவர் ஆட்சிக்கு திரும்ப வர்றாரு. அந்த ஒரு பீரியட் தவிர டிஎம்கே கடந்த 55 வருஷத்தில் நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அவர் வந்து மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததில்லை. கருணாநிதியாலேயே முடியல, கலர் டிவி கொடுத்தே முடியல, 15-20 கூட்டணி வச்சும் முடியலன்னும் போது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் கதையெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது. அதனால் எனக்கு தெரியும், வரலாற்று ரீதியாகவே திமுகவுக்கு ரீஎலெக்ஷன் என்பது எட்டாக்கணி. அதனால் இந்த தேர்தலில் இது ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் என்பதை தேர்தல் நாளன்றே நான் உணர்ந்தேன். மக்கள் அலை அலையாக வந்தது, மக்கள் வந்து ஆர்வத்தோடு ஓட்டு போட்டது, போட்டுட்டு ரீல்ஸ் போட்டு நான் இவங்களுக்கு தான் போட்டேன் பிரகடனப்படுத்தியது. அதே போல் பாரம்பரிய திமுக குடும்பங்கள், அதிமுக குடும்பங்கள் இவையெல்லாம் வந்து இந்த முறை ஓட்டை மாற்றி போட்டுட்டு சொல்கிறாங்க. ஏன் மாற்றி போட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக இவங்க இருக்கிறாங்க சார், எங்கள் பொண்ணு கேட்டுச்சு, எங்கள் பேத்தி சொன்னாங்க, எங்கள் பேரன் இந்த வாட்டி மாற்றி போடுங்கன்னாங்க அப்படின்னு ட்ரெடிஷ்னல் டிஎம்கே ஃபேமிலிஸ், ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே ஃபேமிலிஸ் வந்து இன்றைக்கி வந்து மாற்றி போட்டிருக்காங்க. ஊரெங்கும் ஒரே பேச்சு, விசில் சத்தம் தான் ஊரெங்கும். அதனால் வந்து இன்றைக்கி தாவேகா என்பது முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குது. அது வந்து இந்த இருதுருவ அரசியலை மாற்றி, சகாப்தத்தை மாற்றி, இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் 3 பேர் தான் இருப்பாங்க, இந்த 3 பேர் சண்டை போட்டாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய வரலாறை எழுதியிருக்காரு. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து 4ஆம் தேதி கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். திமுக வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஊடகங்கள் மூலம் ஆல் இஸ் வெல் எல்லாம் நல்லா பொற்கால ஆட்சி ஸ்டாலின் கொடுத்துட்ருக்காரு, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க,
இப்படின்ற ஒரு பொய்யான மாய சித்திரத்தை ஊடகத்தை வச்சு பண்ணாங்க. இதையே பண்ணிகிட்டு இருந்ததால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இதுதான் நிஜம்னு ஆட்சியாளர்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக நிர்வாகிகளும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் ஏன் திரும்ப வரப்போகிறோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு அவங்க தேர்தல் பணிகள் உட்பட சுணக்கமாயிடுச்சு. ஏன்னா நம்ம தான் வரப்போகிறோம், ஒப்பீனியன் போலில் நம்மளை தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நன்மை செய்யல திமுகவுக்கு, ஆளுங்கட்சிக்கு. மாறாக இன்டைரக்ட்லி உண்மை நிலையை அவர்கள் உணராமல் கன உலகில் வாழ வைத்து விட்டது. ஆனால் உண்மை நிலை என்ன, ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் சிக்கல் இருக்குது. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதை, மதுக்கடைகளின் காரணமாக குடும்பங்கள் சீரழிதல், வன்முறைகள், கனிம வள கொள்ளை, அதை தட்டி கேட்குறவனை கொலை பண்ணுறது, வறுமையில் வாடுற ஏழைகள் கிட்னியை எடுத்துறது. ஆக நம்மளை சுற்றி நமக்கிடையே பல விஷயங்கள் தவறாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் டிவி பெட்டியை தோட்டம் சூப்பரான ஆட்சி கலைஞர் கொடுத்துட்ருக்காரு, ஸ்டாலின் கொடுத்துட்ருக்கிறாருன்னா இது எங்கே போய் முடிஞ்சிடுச்சுன்னா யதார்த்தத்தை அவர்களே புரிந்து கொள்ள முடியல. இப்போ அதுதான் அவங்களுக்கு பிடிச்சி ஆட்டுது. என்னடா இது திடீர்னு எங்கே புற்றீசலில் கிளம்பி வந்தா மாதிரி ஓட்டம் போடுறானுங்க, எங்கே பார்த்தாலும் விஜய் விஜய்ன்றானுங்க. டிவி அன்னைக்கு தேர்தலுக்கு முதல் நாள் ராத்திரி அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பல லட்சம் பேர் திரண்டு இருந்தான், பஸ்ஸே விடல. ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லையா? ஆக அவங்க எல்லாமே டிவிக்கேன்னு கத்தின்னு இருக்கான் விடிய காத்தால வரைக்கும். பல பேர் லாரியில் போயிருக்கான். எந்த தேர்தலிலாவது வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போடுறதுக்காக பல லட்சம் செலவு பண்ணி ஆயிரக்கணக்கானவர்கள் வந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. திராவிட மாடல் ஆட்சி இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாங்களாம். அப்படியா? சரி, ஏன் இவ்வளோ நாளாக திராவிட மாடல் ஆட்சிக்கு வரல? நல்லா இருந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்கேயோட ஊர்லேயே இருந்திருக்காங்க. இப்போ மாத்திரத்துக்கு விஜய் வந்துட்டாரு, நாங்கள் விட்டுற மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்களாம். வந்தவங்க எல்லாமே விமான நிலையத்திலே டிக்ளேர் பண்ணதெல்லாம் நான் கேட்டேன், பார்த்தேன், ரீல்ஸ் போட்டு தான் வர்றாங்க. ஆமாம். அதனால் இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் நிச்சயம், அரசியல் மாற்றம் சத்தியம், இது ரெண்டும் நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த கம்பெனியை நான் உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறதால விஜய் 120 வருவாரா, 90 என்னவோ கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 91, 120. அதான் அந்த இல்லை அது வேறு நீங்கள் சொல்கிறது ஆக்சிஸ். நான் அதுக்கு போவே இல்லை. சில ஆதரவாக கொடுத்த எந்த கணிப்புக்கும் நான் போகல. இந்த தொங்கு சட்டசபை வருது இல்லையா, இதுதான் கொஞ்சம் அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய அவுட்கம்மாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதில் விஜய்க்கு 2% ஓட்டு கூட கிடைக்காது, சிங்கிள் டிஜிட் கூட கிடைக்காது, அவரே ஜெயிக்க மாட்டார், அவருக்கு ஓட்டு வரும் ஆனால் கன்வெர்ட் ஆகாது. கூட்டம் வரும்போது ஓட்டு வருதான்னு முதல்ல கூட்டம் வரும் ஆனால் ஓட்டு வராதானாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அந்த ஷிஃப்டிங் தி பொசிஷன்ற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டம் வரும் ஆனால் ஓட்டாக மாறாது. நாங்கள் அப்புறம் ஓட்டு வரும் ஆனால் பர்சன் அது கன்வெர்ட் ஆகாது, சீட் கன்வர்ஷன் நடக்காது. நம்ம பண்டிதர்கள்லாம் அப்படியே மயிர் பிளக்கும் வாதங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி ஒரே எலெக்ஷன் நீங்கள் சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த மற்ற எல்லா கருத்து கணிப்பிலும் பார்த்தா மேக்சிமமாக 26 சீட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க டிவி கேட்க. இந்த இதை விட்டுருங்க, நான் சொன்னதெல்லாம். மற்றதெல்லாம் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா விட்டுருங்க. மற்ற திமுக வரும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சீட் ப்ரொஜெக்ஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக 26 சீட்டு வரைக்கும் தாவேக்காக்கு. யோசித்து பாருங்கள், வரலாற்றில் இதுக்கு முன்னால் ஒரு ஆள் டெபுவில் முதல் முறையாக தேர்தலில் போட்டி போட்டு யாராவது இவ்வளோ சீட்டு அடித்ததாக முட்டிகிட்டு இருக்காருங்க சீமான் 5 வருஷமாக ஒரு சீட்டுக்கு. இப்போ விஜயகாந்த் மிகப்பெரிய எழுச்சியோடு அந்த காலத்தில் வந்தார், ஒரு மாற்று சக்தியாக வந்தார். 234 தொகுதியிலே நின்னார். ஆனால் அவர் நின்ன விருதாச்சலத்தில் மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சது. 234 தோத்தாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினார்? 8.4% தான் வாங்கினார். அதுதான் ரெக்கார்டே. இன்னைக்கு விஜய் 35% வரைக்கும் வாங்குவாருன்றாங்க. 26 சீட்டு வரைக்கும் மேக்சிமம் மற்றவர்கள் சொல்கிறார்கள். திமுக ஆதரவுக்கு வந்திருக்கிற
அந்த கணிப்புகளே சொல்லுதுன்னு போது அப்போ இது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, அவர் முறியடிக்க வேண்டியது இன்னும் எம்ஜிஆர் சாதனையே தான். அது ஒன்று தான் இருக்குது. 77 அதிமுக துவங்கி முதல்ல தேர்தலில் அதாவது அவர் வந்து 72 துவங்கிட்டாரு. 5 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது எம்ஜிஆர். ஏன்னா அப்போ தான் சட்டமன்ற தேர்தல் வந்தது. இவருக்கு பரவாயில்ல, 24 தொடங்கினார், 26 சட்டமன்ற தேர்தல் வந்துடுச்சு. 2.5 வருஷம் தான் காத்துட்டு இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் ஹேஸ் டு வெயிட் ஃபார் 5 இயர்ஸ். 77 தேர்தல் வருது, அதில் அவர் தனியாக போட்டி போடல. அதையும் நீங்கள் மைன்யூட்டாக பார்க்கணும். இடதுசாரி கட்சிகள், வேறு சில கட்சிகள் கூட்டோடு தான் எம்ஜிஆர் கூட களத்தில் முதல் தேர்தலை சந்தித்தார். முதல் தேர்தலை தனியாக சந்திக்கிற ஆள் விஜய், சந்திச்சிட்டு இருக்கிற ஆள் சீமான். சீமான் களத்திலேயே இல்லை, அதனால நம்ம அவரை பற்றி பேசலை. இப்போ எம்ஜிஆர் சில கட்சிகளோடு கூட்டணி வச்சு 77 30% ஓட்டை வாங்கினது மட்டும் இல்லை, ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஒரு ரெக்கார்டு தான் இன்னும் ஷேட்டர் ஆகாமல் இருக்குது விஜயுடைய அந்த அரசியல் பயணத்தில். அதையும் அவர் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். மே 4 பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவர் விஜய் என்பதோ டிவிகே என்பதோ ஒரு டெம்பரரி ஃபேக்டர்லாம் இல்லைங்க. அடுத்து ஒரு 20-35 வருஷம் இந்த தமிழ்நாட்டின் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் இருக்க போகிறார். அதுதான் என்னை பொறுத்தவரை. தொடர்ந்து ஒரு நரேட்டிவ் வந்து விஜய் மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க எப்படி இவங்க முதல் எலெக்ஷன்லேயே வரலாம், 120 பேர் முதல் எலெக்ஷன்லேயே வரலான்னா இவங்களுக்கு வரலாறு தெரியாதுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் IRS ஆஃபீஸராக இருந்தார் டெல்லியில். அவர் கண்டெஸ்ட் பண்ண முதல் தேர்தலில் அவர் ஜெயிச்சது மட்டும் இல்லை, ஆட்சி அமைச்சது இல்லை, 15 முறை முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை வந்துட்டு அந்த அம்மா என்ன ஷீலா தீக்ஷிதா அவங்கள தோக்கடிச்சிட்டாருங்க அவங்க தொகுதியிலேயே. இப்போ கொளத்தூரில் விஜய் நின்று தோக்கடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தோக்கடிச்சிட்டாரு. 15 வருஷம் கண்டினியூஸ் சீஃப் மினிஸ்டர், அப்பவும் அவங்க சீஃப் மினிஸ்டர். ஸோ இதெல்லாம் வரலாறு தெரியாதவர்கள் பேசுகிறதுக்கு. இப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரா இருக்குது இல்லையா, தெலுங்கானா ஆந்திரா, இன்னைக்கு 2 ஸ்டேட் ஆயிடுச்சு. அது முதல்ல ஒன்றா இருந்தது, யூனிஃபைடு ஆந்திரா. அந்த ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பித்த NT ராமாராவ் என்ற பிரபல நடிகர் 10வது மாதமே ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட போய் நீ என்ன உடனே வந்து ஆட்சியை பிடிக்கிறியான்னு யாராவது கேட்பாங்களா? தமிழ்நாட்டில் பைத்தியங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது மக்கள் வந்துங்க யாரை தேர்ந்தெடுத்தாலும், அது நடிகராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பை ப்ரொஃபஷன் வாத்தியாராக இருக்கலாம், யாராக இருந்தால் என்னங்க, மக்கள் விரும்புகிறாங்க. இது மக்களாட்சி தானே. ஜனநாயகம் என்பது என்ன? பெரும்பான்மை மக்கள் விருப்பத்துக்கு தீர்மானம் ஆகிறது தானே. அப்போ மக்கள் விரும்பினா கூட நீ எப்படி முதல் எலெக்ஷன்லேயே ஆவேனா? போய் எம்ஜிஆரை கேட்க வேண்டியது தானே. எம்ஜிஆர் அவர் கண்டெஸ்ட் பண்ண முதல் எலெக்ஷன்லேயே அதிமுக ஆளுங்கட்சி ஆக்குனார். நான் சொன்ன தெலுங்கு தேசம், ஆம் ஆத்மி, இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது. அவங்களுக்கு தெரியாது பாவம். அதான் தொடர்ந்து இந்த நரேட்டிவ் தான் செட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து வேட்பாளர்களை போய் அறிமுகம் கூட படுத்தலை. ஆனால் இவங்க வந்து நீங்கள் இருக்கிற டிபேட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம தேர்தல் முடிவுகள் தானே எப்படி இருக்குதுன்றது முடிவு. ஒன்றுமே அவர் பண்ணாமலே இவ்வளோ ஓட்டு வந்திருக்குதையா? ஒன்றுமே பண்ணா நீங்கள்லாம் தலையை தூக்கி இருக்க முடியாது போல இருக்க. இப்போ அப்படி தானே நினைக்க தோணுது. இப்போ அவர் ஒரு 15 இடத்துலையோ 10 இடத்துலையோ பேசுறதுக்கே இந்த கதி ஆயிட்டீங்க, நீங்கள் கந்தலாயிட்டீங்க. அவர் உங்கள மாதிரி ஒரு மாதமாக பஸ்ஸு எடுத்துக்கிட்டு ஊராக போயிருந்தாருன்னா என்ன ஆகியிருக்கும்? எதிர்கட்சி இல்லாமல் போயிருக்கும். அதனால் மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குதுங்க. அதுக்கு காரணம் அவருடைய சரிஸ்மா என்பது ஒன்று, ஆளுங்கட்சி மீதான கோபம், ஆத்திரம், ஆவேசம், அதிருப்தி, இதெல்லாம் சேர்ந்துச்சு. அவருடைய சரிஸ்மாவும் ஆட்சியாளர்கள் மேலே இருந்த அதிருப்தியும் சேர்ந்து ஒரு அலையா சுனாமியாக உருவாயிடுச்சுங்க. அதுதான் இந்த தேர்தலில் வந்து சக்தியாக மாறிடுச்சு. தொடர்ந்து இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து திமுக ஓட்டை பிரிப்பார், அதிமுக ஓட்டை பிரிப்பார். நான் அப்படி பார்க்கல. ஸ்பாயிலர் அவர். அது என்ன பிரித்து பிடிங்கிட்டு வர அதெல்லாம் கிடையாது. இவர் அவருடைய ஓட்டை ஓன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சார் தெரியுது. இந்த கருத்து கணிப்புகளும் அதை தானே சொல்ல வருது. ஆமாங்க. அதாவது நான் வந்து அதிமுக வந்து அழிஞ்சிரும்ன்றது தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த இடத்த வந்து விஜய் பிடிச்சிருவார். அதாவது திமுக எதிர்ப்பு, திமுக ஒரு தீய சக்தி, அதை எதிர்த்து தோற்கடிக்கிற வல்லமை எனக்கு தான் உண்டு என்பதை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். அதை அதிமுகவிலே பாதி பேர் நம்பிட்டாங்கன்றது தான் உண்மை. இப்போ அதிமுக
மிகப்பெரிய அளவுக்கு சேதாரத்தை சந்திக்க போகுது. திமுகவும் சேதாரத்தை சந்திக்க போகுது, மிகப்பெரிய அளவுக்குன்னு சொல்ல மாட்டேன். அதுபோல் ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் விஜய் சேதப்படுத்துவார். அளவு ஒன்றா மாறுபடலாம். இது 10% ஓட்டு, இங்கே இவங்க 5%. அதே போல் மைனாரிட்டிஸ் மத்தியில் மிகப்பெரிய சேதாரம்னா அவங்க ஓல் லாட்டாக ஒன்றா திமுகவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதில் மிகப்பெரிய பகுதி விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எக்ஸிட் போல்லாம் ஜஸ்ட் அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாமே ஒழிய தேர்தல் முடிவுகளுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருக்கும்னு நான் நம்பலை. நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களுடைய ரிஸ்க். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு அந்த சுற்றுலாவை முடிச்சுட்டு வந்திருக்காரு. முதல் கட்டளை என்ன? ஓய்வுங்க. ஏங்க அதை போய் சுற்றுலா, இன்ப சுற்றுலான்லாம் நையாண்டி பண்ணுறீங்க? கடுமையாக உழைத்திருக்கிறார் வயசான காலத்தில். கடும் உழைப்புக்கு பின் ஓய்வு எடுப்பது மனித இயல்பு தானே. அதை கூட எடுக்க முடியாமல் நேற்று அவசரமாக முன்கூட்டியே ஓடியாந்துட்டார். பாவம், என்ன அவசரமோ இது வரைக்கும் இல்லாத ஒரு பதட்டமா எல்லாரும் பூத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த எலெக்ஷன் நாள் அடுத்த நாளே இந்த சொம்புகள் அண்டாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மக்களெல்லாம் அப்படியே சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஃபெல்ட், ஐ திங்க் ஆல்ரெடி டிஃபீட் இஸ் இத்தனை வருஷம் எலெக்ஷனில் இது மாதிரி நம்ம பார்த்தல சார். நெருக்கத்தில் ஓட்டு என்ற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் திமுக அவங்கள பற்றின ப்ரொபகண்டா பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் சூப்பர் ஆட்சி கொடுத்தோன்னு ப்ரொபகண்டா பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு பதட்டமோ இப்போ ஒரு எரிச்சொல்ல தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த இது புதுசாக இந்த எலெக்ஷன் காரணம் ஒரு ரியல் சேலஞ்சராக இன்றைக்கி அவங்க ரொம்ப நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இபிஎஸ் இருக்கார், அதிமுக இருக்கார், ரொம்ப வீக்கெண்டு ஸ்ப்ளிட்டாகி கிடக்குது, அந்த கட்சி கலகலத்து இருக்கு, அது நமக்கு எதிராக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் ரொம்ப மிதப்பில் இருந்தாங்க. அப்படி மிதப்பில் இருந்தவங்களுக்கு 2024 நானும் வரேன்டா களத்துலன்னு விஜய் கட்சியை துவங்கி 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என் இலக்குன்னு அறிவித்தார் பாருங்க. அப்போவே கதி கலங்கிட்டாங்க. அதிலிருந்தே அவருக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய முடியும், அதாவது நேரடியாக மறைமுகமாக காவல்துறையை பயன்படுத்தி, அதுபோல் சமூக ஊடகங்களில் கூலி பட்டாளத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சிங்க. அதாவது அந்த இதில் கண்ண பரமாத்மாவா ஏதோ சொல்லுவாங்கல்ல, இயேசு கிறிஸ்து பைபிளில் கூட இந்த குழந்தை ஒன்று என்னை கொல்ல போகுது, அந்த குழந்தைய கொன்னுன்னு எல்லா பிறந்த குழந்தையும் கொண்டுகிட்டு இருப்பாங்க இல்லையா, பைபிளில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது மாதிரி இன்றைக்கி திமுகவினருக்கு தாவேகா பிறந்த உடனே தங்களை அழிக்கக்கூடிய ஒரு தூய சக்தி வந்துடுச்சுரா, இதை வளர விடக்கூடாது, முளையிலே கில்லோன்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் அதையெல்லாம் மீறி அவர் வளர்ந்துட்டார். அவர் இப்போ மக்கள் ஆதரவோடு இன்றைக்கி முதல் கட்சியாக வரார். இப்போ இதை நான் சொல்ல வந்தேன்னா, இவங்க 85, இவங்க 80, அவர் 90னா இவங்கெல்லாம் இவங்க தனியாக வரல, இவங்க பெரிய பட்டாளத்தை பிரித்து கொடுக்கணும். இப்போ இந்த 80ல் எவ்வளோ திமுகக்குன்னு தெரியாது, இந்த 70ல் அதிமுக எவ்வளோ, பாஜக எவ்வளோ, அமமுக எவ்வளோ தெரியாது. ஆனால் இந்த 90னா இந்த 90ம் டிவிகே தான். அப்போது தமிழ்நாட்டில் 3 கட்சிகள் இனி களத்தில் இருக்கும். அதில் முதன்மையான கட்சியாக தாவேக்கா வந்துடுச்சுன்றது தான் இந்த தேர்தல் சொல்லும் செய்தியாக இருக்கும். தொங்கு சட்டசபை அது எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க, யார் யார் சேர்ந்து ஆட்சி, அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பேசலாம். ஆனால் நிச்சயமாக முதன்மையான அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி தாவேக்கா உதயமாக ஆகிவிட்டது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக காட்டும். ஓகே சார், உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களை அரசியல் விதமான கேள்விகளுக்கு உங்கள் விளக்கம் தந்துக்கு மிக்க நன்றி சார். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.